வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா விமர்சனம். இப்போ சமீபத்தில் வந்த படம் படைத்தலைவன். என்னது? படைத்தலைவன். அருமையான படம். நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட மகன் நடித்த படம். சண்முக பாண்டியன் அவர் பேர். அந்த படத்தை பற்றி நம்ம இப்போ ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். இந்த படத்தோட இயக்குனர் வந்துங்க அன்பு அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் ஏன் ஊரெல்லாம் போய் கதையை தேடணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பெயரையே கதை திரைக்கதையாக வசனமாக மாற்றிட்டார். அந்த மூணே எழுத்தான், ஆ என்பு அன்பு, அவ்வளோதான். அதை வச்சு ஒரு முழு படத்தையும் எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. சண்முக பாண்டியன் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் தான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பேர் வாங்கி தரணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கை காட்சிகள் பூராமே கண்ணுக்கு அவ்வளோ குழுன்னு இருக்கு. ஒளிப்பதிவு நம்பர் 1. சண்முக பாண்டியனுடைய நடிப்பும் கனகச்சிதமாக இருக்கு. சில பேர் சொன்னாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரின்னு. அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அப்படித்தான் இருக்க முடியும். பரபரப்பான ஓட்டங்களே இல்லாத கதை, அமைதியாக போதுங்க. தெளிந்த நீரோடை மாதிரி போகுது. ஒரு யானையும் கட்டி தீனி போட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க. சாதாரணமாக ஒரு யூனிட்டில் இருக்கவங்களை வேலை வாங்கி ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம். இதில் ஒரு யானையும் நடிச்சிருக்கு, அழகாக நடிச்சிருக்கு, சொன்னபடி கேட்குது. இந்த யானைக்கும் இந்த தலைவனுக்கும் உண்டான ஒரு பந்தம் இருக்குது பாருங்கள், அந்த பாண்டு. அது ஜேம்ஸ் பாண்டு கிட்ட கூட இல்லை. அந்த அளவுக்கு அருமையான ஒரு நெருக்கம், பாசம், பிணைப்பு. அதனால் அந்த யானைக்காக அவர் உருகிறதெல்லாம் ரியலாகவே இருக்குங்க. ஒரு வீட்டில் நீங்கள் நாய் பூனையெல்லாம் வளர்ப்பீங்க, எவ்வளோ சிரத்தையாக வளர்க்குறீங்க, அதே மாதிரி தான் ரொம்ப அருமையாக வளர்ப்பார். அந்த கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காருங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், வட்டி பணம் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சொந்தக்காரங்கிட்டே போய் அவமானப்படுற மாதிரி ஒரு சீன், இப்படியெல்லாம் அந்த யானைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதை தேடி போகணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த உறவினர் தானாக வரார். அவர் நான் உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்கள், எவ்வளோ பணம் வேணும் சொல்லுங்கள், நான் தரேன் அப்படிங்கிறார். அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சஸ்பென்ஸை அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த திருப்பம் சினிமாட்டிக்காக இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவும் இல்லை, சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அதுதான் நான் ரொம்ப ரசித்த இடம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். அதே மாதிரி ஒரு காணா போன யானையை எங்கேன்னு போய் தேடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு யானை காணோன்னா எங்கே தேட முடியும்? அப்போது அது யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் விஜயகாந்தையும் ஒரு சீனில் காமிக்கிறாங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்கார். அந்த விஜயகாந்த் மாதிரி ஆக்ட் பண்ணுறவர் ஒருத்தர், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அவர் தான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு மைனஸாக தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அவருடைய தொப்பை. அது கீழ் ஃப்ரேமில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எனக்கு வந்தது. விஜயகாந்துக்கு அந்த மாதிரி தொப்பை நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்லை. நேரில் இருக்கும்போது என்னமோ தெரியாது, ஆனால் படத்தில் கிடையவே. சும்மா டக் பண்ணி பெல்ட்டு கட்டி வந்தாருன்னு சொன்னால் வயிறை நம்ம தேடணும், எங்கே இருக்குன்னு தேடி தான் கண்டுபிடிக்கணும். மனசு இருக்குங்கிறது, நல்ல மனசு இருக்குங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனால் வயிறு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்லிம் பாடியை அவர் மெயின்டைன் பண்ணியிருந்தார். அவருடைய துள்ளல், துடிப்பு, ஓட்டம், ஆட்டம், பாட்டம் எதுவுமே இதில் இல்லைன்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் கல்யாண வீட்டில் போய் குத்தாட்டம் போடலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். வேறொரு இடத்துல போகும்போது அங்கே இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும். அந்த மாதிரி படம் தான் இது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அப்போது அந்த யானை இருக்க இடம் தெரியறதுக்கு கேப்டன் விஜயகாந்த் வராரு. அதை கரெக்டாக யூகி சேது வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் டாப். ஏன்னா அவர் ஏற்கனவே இவருடைய நெட்வொர்க்கை பூரா தெரிஞ்சவர். அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி தான் இந்த யானை இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. எங்கேயாவது லாஜிக் இடிக்குதான்னு பார்த்தீங்களா? இல்லை, எங்கேயும் இடிக்கலை. வம்புக்கு வீம்புக்கு வேணால் எது வேணால் சொல்லலாம், ஆனால் உண்மையாக சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தான கதை. அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபில் போய் அவர் அந்த யானையை கண்டுபிடிக்கிறது, அதை மீட்டுட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கடையில் பாருங்கள், ஒரு வில்லன் யாருன்னே தெரியல இவருக்கு. அவன் இவர் தலைக்கு வெல்ல வைக்கிறான்.
அதையும் சமாளிக்கிறார், நடுவில் மெயின் வில்லங்கிட்டையும் மோதுறாரு, ஜெயிக்கிறாரு. அவங்க இந்த வாயில்லா ஜீவன்களை சும்மா சர்வ சாதாரணமாக வதைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரனும் பார்த்தான்னு சொன்னால் கலங்கிடுவான் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய யானைக்கும் அந்த நிலைமை வர்ற சமயத்தில் இவர் கரெக்டாக உள்ள பூந்து கரெக்டான ப்ளே பண்ணி, அண்டர் பிளேவும் இல்லை, ஓவர் பிளேவும் இல்லை, குட் ப்ளே பண்ணி அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிச்சிடார். முடிஞ்சு போச்சு கதை. ஜோடி இல்லைன்னு சில பேருக்கு அர்த்தம். தேவையில்லை. இந்த கதைக்கு ஜோடி போட்டால் யானை தேடுறதா பாட்டு பாடுறதா கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. அவர் அன்பு டைரக்டர் புதுசாக பழசான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எங்கேயுமே யாரும் ஒரு குறை சொல்லி எடுத்து காட்டுற அளவுக்கு படம் இல்லை. அருமையாக போயிட்டுருக்கு. ஏதாவது 1-2 குறைகள் இருக்கலாங்க. அதுக்காக 100 மடங்கு பர்ஃபெக்டான மனிதன் நீங்களா நானா, 2 பேரும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சில குறைகள் இருந்துட்டு தான் போட்டுமே. ஆனால் கண்ணுக்கு தெரியலையே. இப்போ எடுத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நல்ல படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்துருப்பாங்க, நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அவங்க தான் இதை சொல்கிறாங்க அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் போய் பார்த்தேன். நான் பார்த்த வரையிலும் நான் சொன்னது தான் கரெக்டு. வேறு தப்பான விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரியல. அவருக்கு பிரமாதமான எதிர்காலம் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டால் நடிப்பும் சரி, அந்த சண்டை காட்சிகளும் சரி, அவருடைய அணுகுமுறை, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே சரி. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அது கதையை பொறுத்து மாறும். அடுத்த கதையில் ஸ்பீடு வரலாம். அதனால் இந்த கதைக்கு அவர் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. பிரைட் ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. நான் கேரண்டியாக எழுதி தரேன். நீ யாரா சொல்கிறதுக்குன்னு சொல்லாதீங்க. கோடான கோடி அவருடைய ரசிகர்களை நானும் ஒருத்தன். அவர் படம் 10 படம் பார்த்துட்டேன், ரசிக்கிறேன்னு சொல்லலை. ஒரு நடிகனின், ஒரு தலைவனின், ஒரு கேப்டனின், ஊரே மெச்சக்கூடிய ஒரு மனிதனின் ரத்தம் அங்கே இருக்குங்க. அது கொஞ்சமாவது நடிக்காதா? அல்ல கொஞ்சமாவது தயாளத்தோடு இருக்காதா? இருக்கும். அதான் அங்கே பார்த்தேன் நான். இதாங்க விஷயம். சூப்பர் படம். தயவுசெய்து போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தப்பு இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள், என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.